ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உழைக்கக்கூடிய பெண்களுடைய அந்த வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடியதாக தான் இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலயமா கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வந்த நிலையில் இந்த திட்டத்தின் மூலயமா வரக்கூடிய பணத்தை தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையிலையும் அவங்க பயன்படுத்தி வர்றாங்க. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ரூபாய் 1000 ஒவ்வொரு மாதமும் வரவு வைக்கப்பட்ட நிலையில் தாவேக அரசு தங்களுடைய ஆட்சி உறுதியாக ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகையாக வழங்குவோம் என்று உறுதியளித்த நிலையில் இப்போ 2500 ரூபாய் வழங்குவதற்கான சில முக்கிய தகவல்கள் வெளியாகி இருக்குது. தாவேக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் இத்திட்டத்தை மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்ற பெயரில் மாற்றி பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. புதிய அரசு பொறுப்பேற்றதும் ரூபாய் 2500 எப்போது கிடைக்கும் என்று பெண்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் தாவேக அரசு 1000 ரூபாயை மட்டுமே பெண்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைத்ததால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இதற்கிடையே தாவேக அரசு மகளிர் உரிமை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதாக தகவல் வெளியாகியிருந்தது. அதாவது கடந்த ஆட்சியில் சொந்தமாக பல வீடுகள் வைத்திருப்பவர்கள் மற்றும் வசதி படைத்த சிலரும் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த நிதியை பெற்று வந்ததாகவும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரு பெண்கள் ஒரே நேரத்தில் மகளிர் உரிமை தொகையை பெற்றதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் தகுதியற்றவர்களை பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டு உண்மையாகவே வறுமையில் உள்ள தகுதியான பெண்களை கூடுதலாக சேர்க்கும் கணக்கெடுப்பு பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகின்றன. இந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பிறகு அரசு கூடுதல் நிதியை ஒதுக்கி ரூபாய் 2500 வழங்குவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என அதிகாரிகள் தெரிவித்து இருந்தனர். இந்நிலையில் ராஜபாளையத்தில் நடந்த மருத்துவ முகாமில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி மகிழ்ச்சி செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டபடி மகளிர் உரிமை தொகையை ரூ. 2500 உயர்த்தி வழங்குவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன. மிக விரைவில் இந்த உயர்த்தப்பட்ட தொகை பெண்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். கடந்த ஆட்சியில் விண்ணப்பித்தும் பணம் கிடைக்காத பல பெண்களிடமிருந்து எங்களுக்கு புகார்கள் வந்துள்ளன. மேலும் ஒரே பெயரில் 2 முதல் 3 முறை விண்ணப்பிக்கப்பட்ட குளறுபடிகளும், ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டுகளை வைத்துக்கொண்டு 2 பெண்கள் பணம் வாங்குவதையும் அரசு கண்டுபிடித்துள்ளது. இவை அனைத்தையும் கூடிய விரைவில் அரசு சரி செய்து தகுதியானவர்களுக்கு ரூபாய் 2500 மாதம் மகளிர் உரிமை தொகையாக வங்கியில் வரவு வைக்கப்படும் என்று தாவேக அமைச்சர் ஜெகதீஸ்வரி என்பவர் ராஜபாளையத்தில் நடந்த மருத்துவ முகாமில் கூறியுள்ளது பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த தகவல் பயனுள்ள வகையில் அமைந்திருந்தார் ஒரு லைக்கும், உங்களோடது தோழர் தோழிகளுக்கு இந்த வீடியோவை ஷேரும் செய்யுங்கள். தொடர்ச்சியாக நமது சேனலில் இணைந்திருங்கள். டெய்லி நியூஸ், டெய்லி அப்டேட்டடாக இந்த சேனலில் வரும்.